சொல்லுங்க ஹரி, என்னதான் ஆச்சு? எனக்கு ஒரு 19 வயசு. அதாவது நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நான் சிங்கப்பூர்ல வேலை செய்கிறேன். ஸோ வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இந்த பேய் சேட்டை அது இதுன்னு அப்பப்போ கண்ணுக்கு தெரியும். அதுலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது, நானும் என் கூட்டாளியும் ஒரு 10 மணி வாக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். வீட்டு முன்னுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மணி ஒரு 12 ஆயிடுச்சு. பேசி 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 டைம் போனது தெரில. ஸோ என் கூட்டாளி சொன்னால், பசிக்குதா வாடா கடைக்கு போய் ரொட்டி சனை சாப்பிட்லான்னா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மாமா கடையில் போய் உட்காந்துருந்தோம். அப்போ என் கூட்டாளி ஃப்ரெண்ட் கால் பண்ணார், எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நானும் இவனும் ஒரு கடையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீட்டுக்கு வாங்கடா கடுப்பாக இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு ஒரு 2:30 மணிக்கு தான் அவன் வீட்டுல இருந்து வெளியே ஆகணும். அதுவும் அம்மா கால் பண்ணனால வெளியே ஆகணும். நேரம் வெளியாகி வந்து ஒரு டிராஃபிக் லைட்ல நின்னோம். அப்பயும் நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இந்த டிராஃபிக் லைட் நிக்கிற, காடி தான் எதுவும் இல்லையா, போக வேண்டியதானே. அப்போ அவன் சொன்னா, இல்லடா ரோடு கோசமா இருக்கு, போலீஸ்காரன் பார்த்தாம துரட்டுவான், சரி நிப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் போறப்பயே அந்த டிராஃபிக் லைட் அவன் பிரேக் அடிக்க போறப்பயே பார்த்தேன், அந்த சைட்ல எல்லாம் ஃபிளாட். ஸோ ஃபிளாட் முன்னுக்கு கொஞ்சம் வாழை மரம்லாம் நட்டுருப்பாங்க. அந்த இடத்துல எதுவும் வெள்ளையா நின்றுச்சு. ஆனா நான் ஏதோ வேட்டி போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. சரி இப்படி விட்டுருவோம் சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி ஏதோ திரும்பி பார்க்க சொன்ன மாதிரியே இருந்துச்சு. யாரோ பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி. சரின்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி திரும்பி பாக்குறேன். அந்த ரோடு அப்படியே ஒரு வெள்ள உருவம் 5 அடி இருக்கும்க்கா. அப்படியே வெள்ள உருவம் அப்படியே கிராஸ் பண்ணுது. எனக்கு பார்த்த உடனே முன்னுக்கு என் கூட்டலி மோட்டோ ஓடிட்டு இருக்கான். என்கிட்ட அவங்ககிட்டயே சொல்ல முடியல, என்னால பார்த்துட்டு பேசாம முடியல. அப்படியே வாயை அடக்கிட்டு பேசாம இருந்துட்டேன் நாங்க. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? அந்த போச்சு மாதிரி இருந்துச்சா? என்ன மாதிரியும் இல்ல, அந்த உருவம் பார்க்க அப்படியே ஒளி மாதிரி தான் இருந்துச்சு. இருக்கிறதுலயே இந்த விஷயம் தான் டெசர்ட். இது செகண்ட் டைம்ல எனக்கு ஒரு 2-3 தடவை நடந்திருக்கு. இதுதான் செகண்ட் டைம். செம்ம டெசர்ட் இது. நான் என் தம்பி என் கூட்டாளி சொன்னல வினிஷ்னு ஒருத்தன், அவன் கூட நாங்க காடியில போயிட்டு இருந்தோம். ஸோ என் தம்பி பின்னாடி உட்காந்துருக்கான், நான் வந்து பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்கேன். எங்க கூட்டாளி வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் சொன்னா, இத்தனை மணிக்கு ஒரு இடத்துக்கு போலான்டா, இருட்டா இருக்கும் அந்த இடம், அந்த இடத்துக்கு போகலாம், செம்ம ஃபன்னா இருக்கும் சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அந்த இடத்துல போறோம். ஒரு 3 மோட்டர் அந்த பாதியிலேருந்து வெளியே அனுச்சு. நாங்கள் அந்த பாதை தான் போறோம். ஒரு 3 மோட்டர் அந்த பாதியிலேருந்து அப்படி வெளியே அனுச்சு. என்னடா 3 மோட்டர் இதுல இருந்து வெளியாகுதுன்னு சொல்லி பார்த்தான் கூட்டாளி. சும்மா சொன்னேன், நான் லாட்டுக்கு சொன்னேன், போலீஸா இருக்க போது. நான் பார்த்த உண்மையே போலீஸ் தான். 3 போலீஸ் 3 பேர் பெரிய மோட்டர்ல அப்படி வெளியானாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே போறாங்க. அதை பார்த்து நாங்க பேனிக் ஆகி என் கூட்டாளி வேகமா எடுத்தான் பாருங்க காடியை நேரம் தான் எடுத்தான். எப்படி காடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வளைஞ்சிச்சுன்னே தெரியல. அவன் காடி வேகமா தான் முன்னுக்கு தான் எடுத்தான். எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வளைஞ்சிச்சுன்னே தெரியல. அப்படியே ஒரு டிவைடர்ல ஏற்றிட்டு நிக்கிறோம். பக்கத்துல கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு உருவம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கை கால் நடி. கொஞ்சம் என் கண்ணாடி காடி இருக்கு, நான் பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்கேன். பக்கத்துலயே தான் அந்த உருவம் நிக்குது. முடியெல்லாம் உரிச்சு போட்டுட்டு அந்த கண்ணு கிட்டலாம் அப்படியே ரத்தம் மாதிரி ஏதோ ரத்தம் மாதிரிதான் இருந்துச்சு கண்ணுகிட்ட. எனக்கு பார்த்தோன்னே கை கால்லாம் நடுங்கிடுச்சு. அப்பயும் கத்துறான் அவங்ககிட்ட, இந்த பக்கத்து போவாத, காடி எடுக்காதுன்னு. அவன் அப்படியே அவனும் பயந்துட்டான். அவன் தூரத்தை பார்க்கல, அவன் அந்த போலீஸ்க்கு பயந்து டிவைடர் அவனோட பம்பர் உடஞ்சிருச்சு. அப்படியுமே வண்டி காடியை ரிவர்ஸ்ல எடுத்து அப்படியே அந்த பம்பர் உடஞ்ச பம்பரே தட்ட 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 தட்டன்னு போய்கிட்டு அப்படியே போயிட்டோம் நாங்க. இதுதான் 2 இன்சிடென்ட். இது இந்த 2வது இன்சிடென்ட் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்த 2வது இன்சிடென்ட் ஏன் அப்படி நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, அது நாங்க வரோம்னு சொல்லிட்டு அது காடியை வளைச்சி ஆக்சிடென்ட் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே உள்ள ஆக்சிடென்ட் ஆகுனுச்சு. ஆனா எங்களுக்கு அது எதுவுமே படல. என் தம்பி தான் கொஞ்சம் பேய் அறிஞ்ச மாதிரி. ஆனா வேற யாரும் அந்த உருவத்தை பார்க்கல? இல்ல, யாரும் பார்க்கல. நான் மட்டும் தான் பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் என் கூட்டாளிட்டு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன். அப்பதான் அவன் சொன்னான், வீட்டுல நான் தனியா இருக்கட்டா, இத்தனை மணிக்கு இதை சொல்றேன் அடிச்சின்னு. அந்த உருவம் பார்க்க ஆக்சுவலி நான் மனிதர் மாதிரி இருந்துச்சா இல்ல ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சா? எனக்கு பார்க்க சொன்னா, எனக்கு இந்த ஆத்மா படம் தெரியுமா உங்களுக்கு? அந்த படத்துல ஒரு பேய் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி கவுன் மாதிரி போட்டுருந்துச்சு அந்த பேய். அந்த கவுன் மாதிரி போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் சோப்பா இருந்துச்சு. மனசால் மாதிரி இருந்துச்சா? பார்க்க கொஞ்சம் மனசால் மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி அந்த ரூட்டுக்கு போவீங்க? இது வரைக்கும் போனதில்லை. அந்த பக்கத்து தான் வேலைக்கு போறதுக்கு பாஸ் பேக் பண்ணுவேன். ஆனா அந்த ரூட்டுக்கு நான் வளைய மாட்டேன். மறுபடியும் அதே பேயை பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து எங்களை டேக் பண்ணுங்க. ஓகே, போட்டோ செல்ஃபி எடுக்கிற நிலைமையில நான் இருப்பேன்.
உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்னதான் நடந்தது மிஸ்டர் கௌசிகன்? நாங்க ஒரு 7 பேரு, என்னோட அண்ணனுங்க 2 கசின், அப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லங்காவிக்கு போயிருந்தோம். இது வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். லங்காவி சேர்ந்துட்டு ஹோம் ஸ்டே எடுத்தோம். செக் இன் பண்ணிட்டு தூங்கி எதிர்த்து ஒரு 5 something போல எழுந்துச்சு போறோம். போயிட்டு நாங்க ஒரு கார் ரெண்ட் எடுத்தோம். அதாவது ஒரு வெல்ஃபை எடுத்தோம். 7 பேருக்கு நாங்க எடுத்தோம். அப்ப வந்துட்டு நான் தான் காடி ஓட்டினேன். ஸோ காடியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு அது வந்து ஒரு 1-way ரோட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு சாப்பாடு கடை இருந்துச்சுன்னு சரி யூட்டர்ன் பண்ணிட்டு போலான்னு ஒரு ஜங்ஷன்ல நின்று காடி பார்த்துட்டு வளைய போறேன். அப்படி பின்னாடி எங்கேருந்தோ ஒரு வேகமா காடி நாங்க ரைட்ல வளைய போகும்போது ஒரு இடி இடிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் நினைச்சு போச்சுடா. இறங்கி பார்க்கும்போது அவன் ஓடிட்டான். ஹிட் அண்ட் ரன்ல அவன் நிக்கவே இல்லை, ஓடிட்டான். எல்லாம் பதறிட்டோம், என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு. இறங்கி பார்க்கும்போது காடி பம்பர் போச்சு அப்படின்னு நினைச்சாக்கா எதுவுமே ஆகல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி தான், டென்ட் கூட இல்லை. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நாங்கள் அப்படியே எல்லாம் 7 பேருமே பேனிக் ஆகி என்னடா இது இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான ஃபீலிங்கா வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு போயிட்டோம். போய் சேர்ந்துட்டு அப்புறம் யாரும் இந்த மாதிரி ஹோம் ஸ்டே போகும்போது கால் கழுவாம அப்படி உள்ளுக்கு போயாச்சு. அப்ப 2 o'clock இருக்கும். எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு பாத்ரூம் போறதுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த ஹோம் ஸ்டேவுக்கு அது கிரவுண்ட் ஃப்ளோர் தான், பட் ஆனா அதுல ஒரு 3 ரூம் இருக்கும், 3 பாத்ரூம் இருக்கும் ஈச் பெட்ரூம்ல. கடைசி ரூம் எப்படி இருந்துச்சுன்னா அது பின்னாடி பக்கத்துல ஒரு கதவு இருக்கு. அது பின்னாடி பார்க்க ஃபுல்லா பேடி ஃபீல் திறந்தாக்கா அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு பார்க்க. ஸோ அந்த இருக்கிற பாத்ரூமுக்கு இந்த ஃப்ரெண்ட் அண்ணனோட ஃப்ரெண்டு போறாங்க. அப்ப அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறாங்க. பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃப்ரெண்டு டாய்லெட் போறாங்களே, அவங்க அந்த பாத்ரூம் கதவு கிட்ட போனா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, ஒரு கண்ணாடி மாதிரி உருவத்தை பார்த்திருக்காங்க. ஒரு பிளாக் உருவம், முதுகு தான் தெரியுது. அது முதுவை காட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட. அப்புறம் என்னோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு கேக்குறாங்க, என்னடாச்சு இப்படி பார்த்தேன், இல்ல பயமா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் கசன் அண்ணன் எல்லாம் அந்த ரூம்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நானே அண்ணனுக்கு மாத்தி பாத்துக்கிறேன், என்னடாச்சு ஏன் இவங்க எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு வராங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தாங்களும் பேசாம இருந்துட்டோம். அப்ப வந்துட்டு அந்த கூட போனாங்களே அந்த பாத்ரூம் போகும்போது அந்த அண்ணன் வந்துட்டு வெளியே வந்துட்டு டி பாட்டு மாத்துடா, எனக்கு பாட்டு மாத்து அப்படி ஒரு மாதிரி கால்லாம் குச்சி ஒரு மாதிரியா உக்காடுறாங்க. யோசிச்சோம் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட கசின் அண்ணனும் இந்த ஃப்ரெண்டும் திருப்பி ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது இந்த அண்ணனுக்கு வந்து சாமி இறங்கிட்டாங்க. அந்த சாமி இறங்கிட்டு அப்புறம் அந்த சாமி சொல்றாங்க, இந்த இடம் வந்து அதுங்களோட இல்லம், நீங்க இங்க இருக்க கூடாது எங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அண்ட் தென் நாங்க எல்லாம் பயந்துட்டோம். அப்ப எல்லாம் ஹாலுக்கு வந்துட்டோமா. உட்காந்து இருக்கும்போது ஒரு பையனை கூப்பிட்டாங்க, அண்ணனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டாங்க, எப்படி கிட்டுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி தலையில இருந்து கால் வரைக்கும் என்னமோ உருவி கையில பிடிச்சாங்க. அண்ட் தென் கையில பிடிச்சிட்டு ஒரு கிண்ணம் கேட்டாங்க. நாங்க எல்லாம் யோசிச்சு என்னடா கிண்ணம்லாம் கேக்குறாங்களே அப்படின்ட்டு பிடிச்சிட்டு ஒரு பாட்டில், ஒரு டப்புவே பாட்டில் இருந்துச்சு. அப்ப அது கொடுத்துட்டு இந்த கை அப்படி அவங்க கை இறங்குது. அப்புறம் அவங்க சொல்றாங்க, என்னாலே தூக்க முடியவில்லை, மிகவும் பலசாலியானவன் அப்படின்றாங்க. அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அப்படி என்னடா இது, நல்ல வேலை சாமியெல்லாம் இருந்தாங்க அப்படி இருந்துச்சு. என்னன்னு போட்டுட்டு
சொல்றாங்க இது வந்து அதுங்களோட இல்லம், நீங்க இங்க இருந்தது அதுங்களுக்கு பிடிக்கவில்லை. அப்புறம் வந்துட்டு அந்த சாமி வந்துட்டு அதுங்க கிட்ட பேசுறாங்க, இதுங்கெல்லாம் என்னோட பிள்ளைங்க, நீ எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்கேன் நல்லவா அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு மாதிரியா கையில எண்ணுறாங்க 1 2 3 அப்படின்னு எண்ணிட்டு, உங்களுக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்க அது வரைக்கும் இங்க இருக்கலாம், நானும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாள்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு அந்த சாமி சொல்றாங்க. அண்ட் தென் சொல்லிட்டு பிறகு பின்னாடி கிச்சன் கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சிங்க் அண்ட் தென் கெட்டல் அந்த கப் அண்ட் சாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கெட்டல வந்து பின்னாடி கிச்சன்ல யாருமே இல்ல. அண்ட் தென் அந்த கெட்டல வந்துட்டு திறந்துட்டு இப்படி வேகமா சாத்தினா சத்தம் கேட்கலாம், அந்த மாதிரி கேக்குது. அங்க எல்லாரும் அங்க சுத்தி ஹால்ல உட்காந்து இருக்கோம், அந்த சாமி இன்னும் அங்க இருக்காங்க. ஸோ நாங்க இருக்கும்போது அப்படி நடந்துச்சா, அந்த சாமி நான் இருக்கேன் அல்லவா, என்ன சத்தம் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கும் இன்னைக்கு இங்க உட்காந்து இருக்கும்போது அங்க சத்தம் அந்த மாதிரி ஒரு லைக் 1-on-1 சாமிக்கும் அந்த பேய்க்கும் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சோப்பு துணி கேட்டாங்க. சோப்பு துணி இல்லாதனால ஏதோ ரெட் கலர் டிஷர்ட் சொல்லிட்டு அவங்க நெத்தியில வச்சுட்டு, இந்த சோப்பு துணி வந்து நான் இங்க இருக்கிறதுக்கு இது சமமா இருக்கும், இது நீங்க வச்சுக்கோங்க, இது 3 நாளைக்கு அப்புறம் தூக்கி போட்டுலாம் இல்லாட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அந்த பாட்டில் அடைச்சாங்கல்ல, அந்த பாட்டில வந்துட்டு இது வந்துட்டு திறக்கவோ இல்ல வந்துட்டு உடையாம பாத்துக்குங்க, போயிட்டு இது கடல்ல வீசிருங்க, யாருமே தொட முடியாத அளவுக்கு கடல்ல போய் வீசிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு, அப்புறம் சரி நான் ரொம்ப நேரமா இங்க வந்துட்டேன், நான் புறப்புறேன்னு மழை எழுதிட்டாங்க. அண்ட் தென் முடிச்சுட்டு the next day வந்துட்டு நாங்கெல்லாம் ஐலண்ட் இருங்க. அந்த இப்ப சாமி வந்துச்சு, அந்த அண்ணனுக்கு அதுக்கு முன்னாடி வந்து மேமா அவருக்கு அடிக்கடி சாமி வரும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அடிக்கடி சாமி வரும். மேமா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? தெரியும். சோ சாமி வந்துட்டு மலை ஏறின பிறகு அவருக்கு தெரிஞ்சது என்ன நடந்துச்சுன்னு? அது முடிஞ்சிட்டு அவருக்கு ரொம்ப எப்படி உடம்பெல்லாம் அப்படி மயக்கம் அடிச்சு போட்டு மயக்கம் அடிச்சு போட்ட மாதிரி கால்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. நாங்க தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும், லைக் அவ்வளவு நேரம் இருந்தாங்க அந்த சாமி அவர் மேல. வந்தது வந்து காளியம்மா, ஏன்னா அவங்க அந்த அண்ணனுக்கு வந்து எப்பொழுதுமே காளியம்மா தான் இறங்குவாங்க, ஏன்னா அவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க, தியானம் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால அவர் கூடவே இருக்காங்க. அப்புறம் மறுநாள் இந்த மறுநாள் பத்திட்டு என்னோட அண்ணன் பேசலாமா, அந்த கதையை சொல்லலாமா? சொல்லு. ஓகே, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த மறுநாள் பத்திட்டு என்னோட அண்ணன் பேசலாமா, அந்த கதையை சொல்லலாமா? சொல்லு. ஓகே, அண்ணன் இருக்கார பக்கத்துல. அண்ணன் பேர் என்ன? அவர் பேரு கௌதம். ஹாய் திரு கௌதம். தம்பி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு. சாமி காளியம்மா வந்தாங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது என்னோட சொந்தக்கார அண்ணன் வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே, அவங்க சொன்னாங்க இங்க ஒருத்தன் எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. அப்ப அவங்க கூப்பிட்டுட்டு நெத்தியில கை வச்சுட்டு, அப்ப எங்க சொந்தக்கார அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரிமா காடி வந்து அடிபட்டுருச்சு. அதான் அப்புறம் அவங்க சொன்னாங்க, பேர் இழப்பத்திலேருந்து அவன் காப்பாத்திட்டான். அவங்க யாரு சொன்னாங்க, இன்னொரு சாமி, அது வந்து நாங்க வணங்குற சாமி, எங்க வீட்டுல கும்பிடுற சாமி, அவர் வந்து காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா இது உயிரே எடுத்திருக்கோம். அந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால அதுதான் அந்த காடி வந்து வேகத்துக்கு என் தம்பி காடி ஓட்டினாங்களே அந்த ஸ்பாட்லயே போயிருப்பாரு. ஆனா உண்மையில காடிக்கு சும்மா ஸ்கிராச்சஸ்லயே தப்பிச்சிட்டாங்க. விபத்து ஆக்சுவலி எதனால நடந்தது? ஏதாவது ஒரு மத்த ஆத்மா செயல்னாலயா? இல்ல அவங்க அதுதான் சொல்றாங்க, அதுதான் வந்து உயிர் எடுக்க வந்துச்சு. ஆனா உன்னோட நாங்க கும்பிடுறது எங்க வீட்டுல வச்சிருக்கிறவர் வந்து அந்த இடத்துல வந்து எங்களை காப்பாத்திட்டாரு அப்படின்னு அந்த காளியம்மா சொன்னாங்க.
நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்க? நாங்க கருப்பர் கும்பிடுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்கப்புறம் அந்த ராத்திரி அப்புறம் சாமி இறங்கிட்டோன்னே 3 நாள் கெடு கொடுத்தாங்க. 3 நாள் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுங்கன்னாங்களா. அவங்க சாமி ஏறிட்டோன்னே எங்களுக்கு வேற பயமாயிருச்சு, ஒரு தனித்தனியா ரூம்ல படுக்க. அப்ப என்ன பண்ணோம், ஒரு ரூம்ல மட்டும் 2 ஒரு குவீன் சைஸ் ஒரு சிங்கிள், அது ஒன்னாக்கிட்டு 7 பேரும் ஒரே பெட்டையில படுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்க எங்களோட ஸ்கெட்யூல் படி சில இடத்துக்குலாம் போனோம், பீச்சுக்கெல்லாம் போனோம். ராத்திரி வந்து படுத்து கால் கழுவிட்டு வந்து படுப்போம், எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அதுக்கப்புறம் தைரியம் இருந்துச்சு இன்னும் 2வது நாள் 3வது நாள் அங்க தங்குறதுக்கு. சாமியே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற காசுலாம் வேற கட்டிட்டோமே. பரவாயில்ல, பேய் வந்தா மறுபடியும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்களா? தம்பி வேற கிளம்பலான்னாங்க. இருந்தாலும் சரி வந்துட்டோம், இருந்துட்டு போயிட்டோம். 3வது நாளும் எந்த பிரச்சனையும் இல்ல, 2வது நாளும் எந்த பிரச்சனையும் இல்ல, 3வது நாளும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பாட்டில வீசினீங்களா கடல்ல? ஆமா, நாங்க ஹைலாண்ட் ஹாப்பிங் போறதுக்கு இருந்தோம். அப்ப இந்த மாதிரி அந்த போட்காரங்கிட்ட சொன்னோம். அப்ப அவன் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு அப்ப அவன் சொன்னா இங்க போட்டுருங்க, இங்க யாரும் ஆளுங்க வர மாட்டாங்க அப்படின்னாங்க. சோ அங்கேயே வீசிட்டோங்க. அப்புறம் இன்னொன்னு தம்பி சொல்ல மறந்தாரு, அந்த என்னோட கசின் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேய் வந்துச்சின்னு எடுத்தாங்கனால அவர்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ போயிட்டு இந்த மாதிரி காளியம்மா கோயில்ல இல்லைன்னா ஐயா கோயில்ல இந்த மாதிரி போயிட்டு கயிறு கட்டு அப்படின்னு. ஏன்னா அவரு கயிறு இல்லாதனாலதான் அவர் மேல வந்திருக்காது. அதுக்கப்புறம் போய் கயிறு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு நாங்க வந்துட்டோம், எங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க வந்துட்டோம், படிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஸோ அப்ப வந்து என்னோட அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த பிராணா ஹீலிங் அந்த மாதிரி இதுல உள்ளவங்களா, அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேட் வைப்ஸ், இந்த மாதிரி கெட்ட சோல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப நாங்க அவங்க கிட்ட போய் சொன்னோம், ஒரு மாசம் கழிச்சு போய் சொன்னோம். அவங்க கிட்ட நாங்க இதுதான் அந்த விழா அப்படின்னு சொல்லி அந்த வெளியேந்து தான் அவங்க கிட்ட ஒரு போட்டோ காட்டினோம். அவங்க நாங்க தங்கின ஷெலி அந்த ரூம் எங்க இருக்கு, ஹால் எங்க இருக்கு, அந்த பேய் எங்க இருந்துச்சுன்னு வரைக்கும் கரெக்டா சொன்னாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க கரெக்டா சொல்லும் போது. இப்போ அவங்க சொல்றாங்களா, ஆமா அது உங்களை ஒரு உயிரை எடுக்கிறதா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா ஆக்சுவலி அது ஒரு ஜின். அதோட மாஸ்டர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் இறந்ததுனால அது அங்கேயே இருந்து இது வந்து அந்த மாஸ்டரோட இடம், ஸோ இது நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்க வர யாராலும் அது தொந்தரவு செய்யுமா. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அந்த ஒரு பேய் தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுல. ஆனா எங்க அத்தை சொன்னாங்க இன்னும் 5 கெட்ட சக்தி இருக்கு, அது வந்து அந்த இடத்துலயே தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ஏன்னா அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு தான் அது இருக்கான். ஓகே, ஜாலியா லங்காவி போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு பார்த்தா பேய் விட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாம். ஆமா, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 01649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்ல கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க